வணக்கம். உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். திருமணத்துக்கு பின் குழந்ை பெறுவதை தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பக்கம், இல்ல என்ன ஆனாலும் சரி தள்ளி போடக்கூடாது என்று சொல்றவர்கள் ஒரு பக்கம். இந்த ரீசன்ஸ் நான் வந்து குழந்தை பெறுவதை தள்ளி போடலாம் நினைக்கிறேன், இது ரொம்ப நியாயமான காரணம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரீசன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. மென்டலி நம்ம வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நம்ம மென்டலி நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது ஹஸ்பண்டாகவும் இருக்கட்டும் சரி, வைஃபாக இருந்தாலும் சரி. ஏன்னா நிறைய மாற்றங்கள் வரும் இல்லையா, ஒரு தூக்கம் போகும், நம்மளோட ரெகுலர் லைஃப்லேருந்து நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் லைஃப் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதானே உலக வழக்கம். அப்போ அதை அடாப்ட் பண்ணிக்கிற அந்த மெச்சூரிட்டி, அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு வரும்போது தான் நான் குழந்தை பிளான் பண்ணுவேன் கண்டிப்பாக. சார் மேரேஜுங்கிறதே மெச்சூரிட்டி ஆனால் தான் மேரேஜே பண்ணுவோம். நான் என்ன சொல்கிறேன், இதை எதுக்கு இப்போவேலேருந்து போட்டு யோசிக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? ஏன்னா உடனே அடுத்தடுத்து நடக்க வேண்டியதை பார்த்துட்டீங்கன்னா நாங்களாம் அதுக்கு தானே இருக்கோம். இல்லை அவங்க அப்போ பேரண்ட் இருக்காங்க, நாங்கள் இருக்கோம், பார்த்துக்க மாட்டோம்ட்டு இவங்களா ஏன் டிசைட் பண்ணிக்க. நாட்டில் என்ன சார் நடக்குது? ஆனவங்க முதல்ல மெச்சூர்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல. நானும் என் ஹஸ்பண்ட் இன்னொரு குழந்தை மாதிரி தான் நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு 8 months தான் ஆகுது கல்யாணம் ஆகி. எங்க போனாலுமே அடுத்து உனக்கு தான். அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது ரொம்ப காண்டா இருக்கும் அதை கேட்கறதுக்கு. ஓ அப்படியா விஷயம். நீங்க எத்தனை வருஷம் தள்ளி போடலாம் நினைக்கிறீங்க குழந்தைய? அட்லீஸ்ட் எனக்கு இன்னும் ஒரு 1 year ஆகுது எனக்கு டைம் வேணும் கண்டிப்பா. சார் நான் என்ன சொல்ல, இயற்கையை தடுக்காதீங்கன்ற. ரொம்ப தப்புங்க. நான் என்ன சொல்ல, அது மாட்டுக்கு வரட்டும், நீங்க உங்க வேலையை பாருங்க. இயற்கையா அது வர்றது ஏன் போஸ்ட்போன் பண்றீங்கன்னு தான் என்னோட கேள்வி. மனுஷனாடா நீங்க எல்லாம். இன்ஃபர்டிலிட்டி சென்டர் தான் நிறைய இருக்கு. இப்ப சிலர் வந்து 5 வருஷம் 6 வருஷம் சொல்ற மாதிரி சொல்லல, உங்க மறுபடியும் 2 வருஷம் தான் சொல்றாங்க. சரி 2 வருஷம் தள்ளி போடுங்க, உங்களுக்கு ஓகேவா? அது சார் அது வந்து அவங்களோட பர்சனல் இது, அதுல நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். ஓகே தான். ஆமா எனக்கு ஓகே. இப்ப 2 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் பரவாயில்லையா உங்களுக்கு? இல்ல சார், என்னோட அனுபவம் சொல்றேன், இதனால குழந்தை வந்து பெற்றுக்க வேணாம்னு நினைக்கிறேன். சார் மெயினாக வந்து கெரியர் பிரேக் சார். ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ணணும்னு நினச்சது வந்து நான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதணும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். கிளாஸ் போன 2 monthsலேயே அடுத்த 2 monthsலேயே எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல. நான் வந்து விப்ரோவில் ஒர்க் பண்ணேன். ஓகேங்களா, நான் வந்து ஐடி கன்சர்னில் ஒர்க் பண்ணேன். அதுலேயே வந்து என்னால் ஓவராலாக ஃபுல்லாக எடுக்க முடியல, கன்சீவ் ஆகிட்டேன். ஐயோ பாவம். அதுக்கப்புறம் பேபி பிறந்துருச்சு. ஓல் பேர்டன் நம்மக்கிட்ட இருக்குது. பேரண்ட்ஸ் பார்த்துக்குறாங்க, இன்லாஸ் பார்த்துக்குறாங்க. எப்போ பார்த்துக்குவாங்க? நம்ம வேலைக்கு போனால் பார்த்துக்குவாங்க. நம்ம வந்து ஃப்ரீ டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது போகிறோம்னா நீ அதுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது. ஃபஸ்ட்டு பேபி முடிச்சதுக்கப்புறம் ஐ ஒர்க் ஃபார் 5 years. அது சம்பவம்ல சரித்திரம். செகண்ட் இன்னிங்ஸை வந்து நான் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணோன்னா ஐ அபார்ட்டட் 2 babies. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் எல்லாமே சாதிச்சேன். நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சேன், டாக்டர் எம்டி பேத்தாலஜிஸ்ட். ஸோ எம்டி முடிச்சேன், எம்பிபிஎஸ் முடிச்சோடனே எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நீ ஒரு நியாயம் சொல்லு. கல்யாணம் பண்ணிட்டு நான் 1 year பேபி இல்லாமல் இருந்தேன். அந்த 1 year எனக்கு நிறைய சொசைட்டல் ப்ரெஷர் இருந்துச்சு. பட் நான் சொசைட்டிக்காக நான் பெற்றுக்கணும்னு நினைக்கல. ஓ அப்படியா விஷயம். அந்த பேஷண்ட்ஸ் அப்போ கார்பரேஷனில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆன்டினேட்டல் கேசஸ் பார்ப்போம். நிறைய பேர் இன்ஃபர்டிலிட்டிக்குன்னு வருவாங்க. அப்போ 10 years 15 years குழந்தை இல்லைன்னுவாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 10 lakhs செலவு பண்ணோம், ஐவிஎஃப் பண்ணோம், ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு. ஸோ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டைமை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் நம்ம நினைக்கும் போது நமக்கு ஓவேரியன் ரிசர்வ் கம்மியாயிடும். கேட்கறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஏஜ் ஃபேக்டர் ஒன்று. இன்னொன்று வந்து ஃபன் ஃபேக்டர். எல்லாரும் சொல்றாங்க ஃபன் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. எனக்கு ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் கெரியரையும் சாதிச்சேன், நான் வந்து ஃபன் ஃபேக்டரும் நான் என்ஜாய் பண்ணேன். குழந்தை வரும்போது நமக்கு லக் வரும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வரும், ஏஜ் ஃபேக்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதான் இப்ப என்ன பிரச்சனைனா நீங்க எதெல்லாம் ப்ளஸ் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மைனஸா இருக்கு. கரெக்ட்டா சொன்னீங்க. ஃபினான்ஷியலி என்னால ஸ்டேபிள் ஆகணும், அதுக்கப்புறம் தான் குழந்தை பெத்துக்கணும்னு சொல்றாங்க. நல்லா எல்லாத்தையும் சம்பாதிச்சு எல்லாம் வச்சுக்கிறாங்க, கடைசியில குழந்தை இல்லைன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. இதுதான் உண்மை. மேரேஜை நான் டிலே பண்ணேன். 29ல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நம்ம கல்யாணமே போஸ்ட்போன் பண்ணோம்னு சொல்லிட்டு சைல்ட் பர்த்தை போஸ்ட்போன் பண்ணக்கூடாதுன்னு சீக்கிரமே நாங்கள் ட்ரை பண்ணோம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க. Within 6 months of marriage we came to know that எங்க மேரேஜே அன்கன்சூமேட் ஆகல அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. எங்களுக்கு என்னன்னே புரியல. அவங்க சொல்ற எல்லா ஸ்டேஜும் நான் கடந்து வந்திருக்கேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க சொன்ன வார்த்தைக்கு அர்த்தமும் சொல்லுங்க. நிறைய பேருக்கு பெருசா தெரியும். அன்கன்சூமேட்டடுக்கு பொதுவான புரிதல் எல்லாருக்கும் இருக்காது. ஓகே, அன்கன்சூமேட்டட் அப்படிங்கிறது என்னன்னா we both are love making. எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, பட் physically we are not able to do. அப்ப புரியல, இப்ப புரியுது. 2 years கழிச்சு நேச்சுரலா தான் நான் கன்சீவ் ஆனேன். ஏன் காது படவே எல்லாரும் பேசியிருக்காங்க, காசுன்னு போனாங்க. நானும் என் பேரண்ட்ஸும் கோ த்ரூ பண்ண ஸ்ட்ரகிள் ரொம்ப அதிகம். மனுஷனாடா நீங்க எல்லாம். ஓகே, நீங்க சொல்ல வரது என்னன்னா அந்தந்த ஏஜ்ல அது நடக்கணும் அப்படிங்கறத சொல்ல வரீங்க. அப்போஸ் சார் ஒரு குழந்தையை பாத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சார் தேவை? பணம் தேவை. இவங்க எல்லாம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு. ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு என்ன தெரியும்? எல்லாரும் திருமணமான பெண்கள் வந்து குழந்தையை தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து திருமணம் ஆகாத ஒரு பெண்ணு. நான் வந்து எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளவே விருப்பம் இல்லை.
சிம்ரன்ஸ் என்னடா இது என்னம்மா இது ஏன் அப்படி நினைக்கிறீங்க? என்னுடைய குழந்தைகள் இவங்களை வளர்த்து இவங்களை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கல, நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து அரசியல்ல போகணும்னு நினைக்கிறேன். அரசியல்ல போயிட்டு நான் எனக்கான கனவுகள் இருக்கு, எனக்கான இலக்குகள் இருக்கு. எம்எல்ஏ எம்பியாங்க? இந்த நாட்டையே ஆளக்கூடிய முதல்வரா கூட நாங்கள் உருவாக்குவோம். ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது என் உடல் என் உரிமை, நான் தான் முடிவு பண்ணணும். இந்த அப்படி முடிவு பண்ணதுக்கான காரணம் என்ன? குழந்தை வேணாம் நினைச்சதுக்கான காரணம் என்ன? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறாங்க. மனிதனாகிய நம்ம தான் வந்து ஒரு இலக்கை நோக்கி நகரக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அப்போ என்னுடைய லட்சியத்தை நோக்கி போகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு கால அளவு வேணும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு குழந்தைய கை தனியா, கால் தனியா, கண்ணு தனியா, வயிறு தனியா ஒரு குழந்தைய அபார்ட் பண்ணுவது மிகப்பெரிய உயிர் கொலை. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். அபார்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி உங்க ஒபினியன் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், அவங்க வந்து அபோஷன் உங்க பார்ட்டியில யார் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கள்ளிப்பால்லாம் எந்த கணக்குல சார் வரும்? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? செகண்ட், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நீங்க ஏன் பிரெக்னென்ட் ஆகலன்னு கேட்கல. அவங்களாம் நினைச்சுக்கிட்டாங்க, அவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி சொல்ற? இன்னொன்னு, வயசு அந்த வயசுலயே நடக்கணும், அந்த வயசுலயே நடக்கணும். அது எந்த வயசு சார்? சொல்லுங்க ப்ளீஸ். யார் தீர்மானிக்கீங்க கேக்குறீங்க? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. என்ன ரீசன்ஸ்லாம் சில்லி ரீசன்ஸா சொல்லி பிரெக்னன்சி அவாய்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் கெரியரே வந்து சில்லி ரீசன். கரியர் சொல்ற சில்லி ரீசன் தானா? சரி ஓகே. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. தாய்மைனா அது ஒரு அனுபவிக்கணும் சார். தூக்கம் வராது, தூங்க முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது அப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த தாய்மையும் உங்களுக்கு வராது. அனுபவிக்கணும் சார். அது அந்த பிரெக்னன்ட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா அத்தனை லேடிஸ்க்கும் அந்த பொறுப்புகள் எல்லாமே வரும். அப்படிங்களா? நீங்க உங்களோட ஆஸ்பெக்ட்ல பிரெக்னன்சியை தள்ளி போடுறது அப்படிங்கறத அட்வைஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? தள்ளி போடலாமா கூடாதா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நம்ம 24 இயர்ஸ் தான் மேரேஜபிள் ஏஜ்னே வச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் அன் ஆப்டிமம் ஏஜ். ஏன்னா சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க 30 வயசு 35 வயசுல குழந்தை பெற்றுக்கணும்னா உங்க பாடி வில் நாட் கோஆபரேட் வித் யூ. அந்த பிரெக்னன்சியே உங்களுக்கு காம்ப்ளிகேஷனா இருக்கும். பிரச்சனை இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க யங்கா இருக்கும்போதே பிரெக்னென்ட் ஆயிட்டீங்கன்னா அந்த பிரெக்னன்சியும் என்ஜாய் பண்ணுவீங்க, அந்த குழந்தையும் நல்ல ஹெல்த்தியா வளர்க்க முடியும். அவன் கிடக்குறான். நல்லா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கரியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரியர் இஸ் டெஃபினெட்லி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நான் இங்க உட்கார்ந்திருக்கேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை கரியர். என்ன சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நிறைய பேர் வந்து படிக்கிறதோட மெயின் ஐடியாவே வந்து நம்ம இண்டிபெண்டன்ட்டா ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுக்காக வந்து நான் குழந்தை வேண்டாம் இல்லை குழந்தைய ரொம்ப தள்ளி போடணும்னு நான் சொல்லலை. ஸோ நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஏஜ் குரூப்பே 26 to 28 தான் இப்போ கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு 1 year தே கேன் டேக் டைம், அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணலாம், இல்லை அவங்க கெரியராக செட்டில் பண்ணிக்கலாம், ஃபினான்ஷியலாக எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்க வந்து ரெண்டு செக்ஷனுமே நீங்க பேசுறத கேட்டிருப்பீங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லணும், which will be perfect for their life. அப்புறம் என்ன சொல்வீங்க? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. ஆக்சுவலா ரெண்டு சைடு சொல்றதுமே வந்து வேலிடா எடுத்துக்கலாம். இந்த சைடுல சொன்னாங்க நேச்சுரலா கன்சீவ் ஆகி அதுல அனுபவிக்கிற சந்தோஷம் அப்படின்றாங்க. எத்தனை பேத்தால இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோல சொல்றேன், ரெண்டு பேருமே வந்து இப்போ வேலைக்கு போறவங்க இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க, காலையில போனா நைட்டு தான் வர மாதிரி இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஓவரா ஸ்ட்ரெஸ் வந்துருது. அதே மாதிரி இவங்களோட பாயிண்ட் ரொம்ப வேலிடா தான் இருக்கு. அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறோம், அவங்க ஓகேனா தான் நாங்க வந்து தள்ளி போடுறோம் அப்படின்றாங்க. எப்பமா மற்றும் ஒரு தமிழ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.